என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதில் நினைத்து கொண்டு உன் தாயானவள் என்னுடைய நெற்றி குங்குமத்தை நீ தொட்டிருக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் உறுதியாக உன் கைகளில் தருகின்றேன். நல்ல நாளில் நான் தருகின்ற விஷயத்தை ஒருபோதும் என் பிள்ளை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அது நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் வரும்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உறுதியாக கிடைக்கும். அதுபோலத்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை எல்லாம் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க தயாராகிவிட்டது. நான் இருந்து உனக்கு என்ன தர வேண்டும் என்று யோசிக்கிறேனோ அதையெல்லாம் இந்த வாழ்க்கையானது சர்வ நிச்சயமாக உனக்கு தர வேண்டும் என்று நினைத்து விட்டது. இனி எந்த நேரத்திலும் உனக்கான சந்தோஷங்கள் உனக்காக உறுதியாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும் என்று நீ எதிர்பார்த்து நின்றிருந்தாலும் இவை எல்லாவற்றையும் உனக்காக நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. உன் தாயானவள் அதிலிருந்து நான் ஒருபோதும் விலகிவிட மாட்டேன். உனக்கு என்னவெல்லாம் தர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டிருக்கின்றேனோ அதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக மனநிறைவோடு உன் கைகளில் தான் கொடுக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகின்றேன். எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையும் விட்டு விடாதே. உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே. உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு சரியான சந்தர்ப்பம் வாய்த்து விட்டதை உணர்ந்து நீ விரும்பிய அத்தனையும் உன் வசமாகும் அல்லவா? அதுபோலத்தான் இந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கின்றது. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனால் இந்த வாழ்க்கை இனி உன்னை சூழ்ந்து வந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிட்டால் அது போதும். இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை பற்றியெல்லாம் என் குழந்தை ஒருபோதும் நீ யோசித்து கொண்டிருக்காதே. உனக்கான மனவேதனைகளை எல்லாம் நீ ஒருபோதும் எந்த இடத்திலும் வெளிப்படுத்தாதே. என் குழந்தையே, வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை காயப்படுத்த காத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராகிவிட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுமைக்கும் இனி உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும். உனக்கான பேரதிசய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி கொண்டு நான் உனக்காக என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரு சேர உன் கைகளில் நான் கொண்டு வந்து தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் ஒருவருக்கு வந்துவிட்டால் எப்பொழுதும் தெய்வத்தின் பார்வை அவர்களின் மீது விழுந்து கொண்டே இருப்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். தெய்வம் அவர்களை தேடி வருவதை தானாகவே அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு வாய்ப்பு தான் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்புகளை விட்டு விடாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற சந்தோஷங்களை எல்லாம் என் பிள்ளை நீ தொலைத்து விடாமல் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அது போதும். இனி எந்நேரமும் உனக்காக நான் இருந்து உன் வாழ்க்கையின் நம்பிக்கைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கைகளையும் நிச்சயமாக ஒரு சேர உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் அத்தனையையும் கடந்து
நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை மனதளவில் தயார்படுத்திக்கொள். யாரும் எதையும் செய்துவிட்டு போகட்டும், யாரும் எப்பேற்பட்ட விஷயங்களையும் தந்துவிட்டு போகட்டும், ஆனால் உன்னை தேடி என்ன வருகிறது, ஏது வருகிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த துன்பங்கள் அத்தனையும் உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னை சூழ்ந்து வரும் பொழுது நான் உனக்கு தருகின்ற அத்தனையும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் குழந்தையே, என்ன நடக்கிறது என்றாலும், ஏது நடக்கிறது என்றாலும் நீ நிச்சயமாக உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்திக்கொள். இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, இந்த நேரம் உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று சொல்லி நீ யோசித்து கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்துவிடும். இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து விடுவாய். என் பிள்ளையே, தெளிவில்லாத வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே தெளிவான விஷயங்களை எப்பொழுது கொடுக்கும் என்று நீ எதிர்பார்த்து நிற்கின்ற இந்த நேரம் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான பேரதிசயங்களையும் உனக்கான பெருமகிழ்ச்சிகளையும் ஒரு சேர கொடுக்க வேண்டும் என்பதனை நீ உறுதியாக நம்ப வேண்டும் அல்லவா? தேவையில்லாத இந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் போதும். இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எந்நாளும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். எந்நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை நிச்சயமாக கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எதையுமே தாண்டித்தான் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றால் நிச்சயமாக இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கட்டும். என்ன வேண்டும் என்று நீ விரும்பி நின்றாலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ என்னிடத்தில் மட்டுமே உறுதியாக சொல். உன்னோடு இருக்கின்ற இந்த மனிதர்களிடத்தில் நீ எந்த விஷயத்தை சொன்னாலுமே இவர்கள் ஒருபொழுதும் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போவதில்லை. இவர்கள் ஒருபொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகளை தந்துவிடப் போவதில்லை. எல்லா நேரமும் உனக்கு நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நான் உன்னை சுற்றி நடத்துகின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இரு. என் பிள்ளையே, எதையுமே நாம் விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையையுமே நாம் தவிர்த்து விடக்கூடாது. நமக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் நீ ஏற்றுக்கொள்ள பழகிவிடு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் ஒவ்வொரு நாளுமே உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கட்டும். உனக்காக ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக எடுத்து சொல்லட்டும். என் குழந்தையை, தாயானவளின் நெற்றி குங்குமத்தை தொடுகின்ற நேரம் உன் மனதிற்குள் தோன்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை முழுமையாக சந்தோஷப்படுத்தட்டும். உனக்கு முழுமையான மகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவாக கொடுக்கட்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்றெல்லாம் இனி எதற்காகவும் நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை. உன்னை சூழ்ந்து வந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நடந்து உன்னை படுத்தி எடுத்த கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள்.
உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். இனி என்னவானாலும் சரி, நீ எதற்கும் கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. தாயானவளினுடைய அன்பு எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வராகியினுடைய அன்பு எந்த இடத்திலும் உன்னை விட்டு விடாது என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருந்து உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொடுக்கும் பொழுதெல்லாம் நீ அந்த இடத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று விருப்பப்பட்டாலும் அதையெல்லாம் நீ உன்னுடையதாக சரியானதாக மாற்றிக்கொள். எந்த நிலையிலுமே என் பிள்ளை எதையுமே தொலைத்து விட்டதாக எண்ணி வருத்தப்படாதே. இந்த சூழ்நிலைகளும் இந்த சோதனைகளும் என்றுமே உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். யாருக்காகவும் எந்த விஷயத்தையும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொலைத்து விடாதே. உன்னை தேடி நான் வருவது போல இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் உறுதியாக நடக்கும். நீ தொலைத்தது எல்லாம் மீண்டும் உன்னை வந்து சேரும். நீ எதிர்பார்த்த அத்தனை நன்மைகளும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நாம் நிச்சயமாக நமக்கானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நேரம் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் இனி நடக்கக்கூடிய அத்தனைக்கும் நிச்சயமாக உன்னுடைய மனது சரியானபடி பொறுப்பேற்று கொள்ளும் என்பதனை நீ மறக்காதே. கடந்து வந்த பாதைகள், உனக்கு கற்றுக் கொடுத்த அனுபவங்கள் இவை எல்லாமும் போதும். இனி எதை எண்ணியும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் உனக்கில்லை. எதை நினைத்தும் என் பிள்ளை மனம் வருந்தி நிற்க வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, இந்த நிலை நிச்சயமாக உனக்கு மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும். ஓரிடத்திற்குள்ளேயே அப்படியே இருந்து விடாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்கின்ற மனிதர்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வேண்டும் என்றே உனக்கு வேதனைகளை கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் எந்நாளும் உனக்கு கஷ்டங்களை தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இனி நடக்கப் போவதை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டால் இன்று என் நெற்றி குங்குமத்தை தொட்டதற்கான பலனை நீ நிச்சயமாக அடைந்து விடுவாய். என் நெற்றி குங்குமத்தை தொட்ட என் பிள்ளைக்கு என்ன நடக்கப் போகிறது, இந்த வாழ்க்கை எதை கொடுக்க போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். யாரும் இங்கே உன்னை காப்பாற்ற வரப்போவதில்லை. யாரும் உனக்கு நல்லதை நடத்த வரப்போவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நன்மைகளை நீதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இனி என்ன நடந்தது என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்காதே. இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்றெல்லாம் சிந்திக்காதே. நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் உன் கண் முன்னால் நல்லபடியாக வந்து நிற்கட்டும். நீ எதிர்பார்த்த வெற்றியை நான் உனக்கு தருகின்றேன். அப்படியானால் உன்னுடைய முயற்சிகளை நீ கைவிட்டு விடக்கூடாது. உன்னுடைய முயற்சிகளில் ஒரு துளியளவும் நீ பின்வாங்கி விடக்கூடாது. உனக்கு நான் தருவது எல்லாமும் இனிமேல் நிச்சயமாக உனக்கான வெற்றியை உறுதியாக உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தாயானவளினுடைய அன்பினால் உனக்கான ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நீ உறுதியாக பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த வராகியினுடைய அன்பினால் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது.
பெருமகிழ்ச்சியோடு இரு. சந்தோஷம் என்றுமே உன்னை பின்தொடர்ந்து வரும். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.